எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் எக்ஸாஸ்ட் முடிச்சிட்டோம், ஸ்டீம் குக்கிங் முடிச்சிட்டோம், கேஸ் பிளான் முடிச்சிட்டோம், ப்ரீ ப்ரிப்பரேஷன் முடிச்சிட்டோம், ஃபுட் மெஷின் செக்மெண்ட்டு, வாஷிங் இடம் எல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம குக்மேட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபுல் கமர்ஷியல் கிச்சன் செட்டப் மால்குள்ளே பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம குக்மேட் கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கோம். நாங்கள் எப்படிலாம் இந்த கிளைண்ட்டுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் டிசைன், சைட்டில் போய் மெஷர்மெண்ட் எடுக்கலேருந்து அங்கே என்னெல்லாம் இஷ்யூஸ் இருக்குது, சைட் கண்டிஷன்ஸ் ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதை எப்படி சரி பார்த்துறது, பிளம்பிங்கு, எலக்ட்ரிக்கல் லைனு, வேறு என்னெல்லாம் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ஸு, அவங்களுக்கு எவ்வளோ கிச்சனோட அவுட்புட் எடுக்க முடியும், டைனிங்கு, இன்டீரியர்ஸு, இதெல்லாம் பக்காவாக பார்த்து ரெடி பண்ணி தரது நாங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணலான்னா, நாங்கள் எப்படி ஒரு கிச்சனை டிசைன் பண்ணுறதுல இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறோம், அதை எப்படி கரெக்ட் பண்ணி தரோம், இந்த டிசைனில் கஸ்டமருக்கு எப்படி ஒரு நீட்டான கிச்சன் சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணி தரோம், அப்புறம் மேனுஃபேக்சரிங், டிஸ்பேட்சு, இன்ஸ்டலேஷன் செட்டப்பு, அங்கே சூப்பர்வைசிங், ஹேண்ட் ஓவர்லேருந்து எப்படி பண்ணியிருக்கோம்னு இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஏரியா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரைண்டிங்கு, அப்புறம் பேஸ்ட் பண்ணுறது, சின்னது வெஜிடபிள் கட்டிங்கு, சாப்பிங்கு, ஸோ இது மாதிரி ப்ராசஸ்லாம் இங்கே நடக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கிரைண்டர்ஸ் போட்டுருக்கோம், 2 கிரைண்டர் கொடுத்துருக்கோம், 15 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் 2. கஸ்டமர் 500 kg வரைக்கும் வெஜிடபிள்ஸ் கட்டிங் தேவைப்படுது. இந்த கட்டர்ஸ் மிஷின் வேணாமா அவங்களுக்கு? அது வேணா ப்ரொபோஸ் பண்ணலாம் சார். ஸ்பேஸ் இருக்கு. டோட்டலாகவே 1000 kg வரைக்கும் அவங்க அவுட்புட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. வெஜிடபிள்ஸ் அவ்வளோ பல்காக பண்ணும்போது அட்லீஸ்ட் மினிமம் 500 kg கட்டிங் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணாதான் அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். சரிங்க, அது மட்டும் கொஞ்சம் ப்ரொபோஸ் பண்ணி. இங்க ஸ்பேஸ் இருக்கு, இங்க வேணா அந்த மெஷின் ஆட் பண்ண முடியும். ஓகே சார். இங்க 3 சிங்க் போட்டுருக்கோம், ஜஸ்ட் வெஜிடபிள் 2 டேபிள். இவங்களுக்கு வெட்னஸ்டே மட்டும் நான்வெஜ் இருக்கும், பிரியாணி பண்ணுவாங்க. ஸோ சிக்கன் மட்டும் அதுக்காக தான் இந்த டேபிள் செப்பரேட்டாக கொடுத்துருவோம், 1 வெஜ் சார். அப்புறம் இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ரூம் ஒன்று கொடுத்து ஸ்டாஃப் டைனிங் அண்ட் டைம் ஆஃபீஸ்னு கொடுத்துருக்கோம். இது அவங்க கேட்டிருந்தாங்க 2மே வேணுன்ட்டு. பட் நம்ம சஜஸ்ட் பண்ணது ஸ்டாஃப் டைனிங்கும் ப்ளஸ் டைம் ஆஃபீஸும் ஒரே இடத்துல போட்டால் ஸ்பேஸ் பத்தாது. ஏன்னா இவங்க ஒரு சின்ன கண்டிப்பாக ஒரு 6 ஃபீட்டுக்கு ஒரு பெயின் மேரியாவது போட்டாகணும். பெயின் மேரி போட்டால் ஒரு 6 பேர் 6 சீட்டர் டைனிங் டேபிள் கூட போட முடியாது. இந்த டைம் ஆஃபீஸ் மட்டும் நம்ம வெளியில் மாற்றுறதுக்கு கேட்டிருக்கோம். ஸோ அவங்க ஓகே சஜஷன் மாதிரி போட்டு செப்பரேட்டா இது பண்றது பிளான் பண்ணி. எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வருது இது டோட்டலா? இது ஒரு 60 ஸ்கொயர் ஃபீட் வருது. அது வெளிய எடுத்து டைனிங் பெருசு பண்ணிடலாம். ஏன்னா அவங்க டிரைவர்ஸ், கிச்சன் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே இருப்பாங்க. ஒரு 15 பேர் இருக்காங்க. அட் அ டைம் எல்லாரும் இங்க சாப்பிட முடியாது. அதனால இதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கலாம். சரி, ஓகே. அப்புறம் இந்த டாக் ஏரியா இருக்கு சார். இங்க தான் ஃபுல்லா ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இங்க வச்சு தான் பேக்கிங் பண்ணி அப்படியே ட்ரக்ல ஏத்துற மாதிரி ஒரு பெரிய ஸ்பேஸ். பேக்கிங் அண்ட் லோடிங் எல்லாம் இங்க நடக்குமா? லோடிங், பேக்கிங் அண்ட் லோடிங் இந்த 2 இடத்துல இருக்கும். சரி, அங்க ஏத்திட்டு அப்படியே வண்டி எல்லாம் கிளம்பி. ஆமா, ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணியாச்சு. சரி, இப்போ என்ன பண்ணுங்க, அடுத்தது மெயினாக கஸ்டமர் என்ன சப்போர்ட் கேட்டிருந்தாங்க, எலக்ட்ரிக்கல் சப்போர்ட், பிளம்பிங் சப்போர்ட் கேட்டிருந்தாங்க. அப்புறம் எக்ஸாஸ்டா நீங்கள் எக்ஸாஸ்ட் எல்லாம் டாப்ல என்ன ப்ளோவர் ஃபெசிலிட்டி, ரூஃப்ல என்ன ஹைட்ல செக் பண்ணிக்கோங்க. பெட் போட சிவில் லேஅவுட்லாம் கொடுத்து அது பிளான் பண்ணிட்டோம் சார். ஆல்ரெடி இந்த எக்ஸாஸ்ட் மொத்தம் 2 எக்ஸாஸ்ட் போடுறோம் சார். ஒன்று இந்த கேஸ் குக்கிங்காக செப்பரேட்டா ஒரு எக்ஸாஸ்டும், நம்ம ஹூடு இதுல ஒரு 7.4 மீட்டருக்கும் இதுல ஒரு 3.3 மீட்டருக்கு மட்டும் ஹூடு போடுறோம். ஸோ 2த்தையும் கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு இங்க ஆர்ஓ ரூம் ஒன்று இருக்கு, ஆர்ஓ பிளான்ட்டுக்கு. அங்க ஒரு ஃபேன் வச்சு அப்படியே அவுட்லெட் விட்டுறோம். அப்புறம் ஸ்டீம் குக்கிங்க்கு நார்மலா நம்ம யூஸ்வலா போட மாட்டோம். பட் அவங்க ஹீட் ரொம்ப ஜெனரேட் ஆகும், நீங்க போடுங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கும் ப்ரொபோசல் கொடுத்துருக்கோம். சரி, இப்போ மொத்தம் அந்த பர்னர் கெப்பாசிட்டியை பார்த்துட்டு எவ்வளவு சிஎஃப்எம்லாம் நீங்க செக் பண்ணிட்டீங்களா? பண்ணிருக்கோம். அதெல்லாம் செக் பண்ணி எவ்வளவு ஹெச்பி கொடுத்துருக்கீங்க? இது பாத்தீங்கன்னா 3 ஹெச்பி கொடுத்துருக்கோம் சார். இது ஆக்சியல் ஃபேன் தான். ஸோ ப்ளோயர்னா நம்ம 5 ஹெச்பி போட்டாகணும். இது ஆக்சியல் ஃபேனுங்கிறதுனால 3 ஹெச்பிலேயே நமக்கு அந்த 8000 சிஎஃப்எம் வந்துடும். சரி, ஓகே. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, சப்போஸ் ஒரு கிளைண்ட் கேட்டுக்கோங்க, ஒரே நேரத்தில் 7 ஹெச்பி 5 ஹெச்பி யூஸ் பண்ண பதிலா பிரிச்சு நீங்க வச்சீங்கன்னா அந்த ஹெச்பிஸ் நீங்க டிவைட் பண்ணி 2 ப்ளோவரா. ஏன்னா எல்லா நேரமும் ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க கிச்சனை. ஸோ இந்த டைம்ல ஒரு தந்தூர் செக்ஷன் ஒரு டைம் யூஸ் பண்ணுவாங்க, சவுத் இந்தியன் ஒரு டைம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 2ஆவது நீங்க பிரிச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு கரண்ட் சேவ் ஆகும். எப்போ தேவையோ அது மட்டும் அவங்க ஆன் பண்ணிப்பாங்க. அது ஒரு சஜஷன் கொடுத்து பாருங்க. இல்ல ஃபுல் டைமும் யூஸ் பண்ணி தான் இருக்க போறோம் அப்படின்னா ஒரே நீங்க 7 ஹெச்பி பிளான் பண்றது, சிஎஃப்எம் பேஸ்டு பிளான் பண்ணி நீங்க அதை சஜஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் ஃப்ரெஷ் ஏர் அதையுமே இந்த ரூம்லயே வைக்க சொன்னாங்க. இதுலயே வச்சா திருப்பி இந்த ஏரே ரீசர்க்குலேட் ஆகி உள்ள போகும் அப்படிங்கிறதுனால நம்ம இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல வைக்கலாம்னு சொல்லியிருந்தோம். சரி, அவங்களும் நல்ல ஐடியா, நீங்க அப்ப அங்கேயே வச்சிருங்கன்னு சொல்லி இங்க இந்த இடம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரே ஒரு ஃப்ரெஷ் ஏர் தான் சார் கொடுக்குறோம், எல்லாத்துக்கும் கம்பைன் பண்ணி. இது கொஞ்சம் வெளியே அவுட் பார்த்துக்கோங்க. அந்த ஆயில் எல்லாம் வெளியே ட்ரிப் ஆகாம இருக்கிறதுக்கு அந்த இடம் வாக்கிங் ஏரியா, நிறைய பேர் அந்த இடம் போகாத மாதிரி பிளான் பண்ணி இது பண்ணி கொடுத்துருங்க. கார்ட்லாம் பக்காவா பிளான் பண்ணிக்கோங்க. சரி. ஸோ எக்ஸாஸ்ட் ஃப்ரெஷ் ஏர் இந்த லேஅவுட். ஓகே. எலக்ட்ரிக்கல் பிளம்பிங்லாம் முடிச்சாச்சு. இது இந்த கேஸ் பைப் லைன் கொடுத்துருக்கோம் சார். ஸோ இங்கேருந்து மொத்தம் 16 சிலிண்டர்ஸ் போடுறோம்.
ஒன்று வந்து ஸ்டாண்ட் பை, ஒன்று வந்து லைனில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வந்து செப்பரேட்டாக ஸ்டீம் பாய்லர் ரூமுக்கு போயிடும், இன்னொரு லைன் எடுத்து இந்த கேஸ் குக்கிங்க்கு அங்கங்கே பாயிண்ட் கொடுக்குற மாதிரி நம்ம ப்ரொவிஷன். அது ஓகே. இப்போ எலக்ட்ரிக்கல் லைன்லாம் எங்கே பண்ணியிருக்கீங்க? ஸோ இதான் சார், மொத்தம் வந்து சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் 2 பாயிண்ட் தான் உங்களுக்கு தேவைப்படுது. சிங்கிள் ஃபேஸ் சாக்கெட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த சிம்பிளில். இது வந்து 3 ஃபேஸ் சிம்பிள். ஸோ இது நம்ம பேஸ்ட் ஆன் நம்ம மிஷினரி என்னென்ன போடுறோமோ அதை பேஸ் பண்ணி எங்கெங்க சிங்கிள் ஃபேஸ் எங்கெங்க 3 ஃபேஸ். ஸோ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக லிஜெண்ட் கொடுத்துருக்கோம், அதில் எடுத்து பார்த்தா அது என்ன கெப்பாசிட்டி எல்லாமே அதில் டீட்டெயில். இந்த நம்பரை நீங்கள் டேட்ஸ் ஆட் பண்ணிட்டீங்க. ஆமாம் சார். ஸோ என்ன ஹைட்டில் வரும், என்ன ஆம்ஸு எல்லாமே டீட்டெயில்டாக அதில் வரும். சரி, ப்ளம்பிங் எங்க? ப்ளம்பிங் பார்த்துடலாம். அப்படி ப்ளம்பிங் இந்த கொடுத்துருவோம் சார். வாட்டர் ட்ரைனேஜ் எல்லாமே இது மாதிரி டிராயிங் போட்டு இது கரெக்டாக. இது வந்து இந்த குக்கர் வர இடம், குக்கருக்கு கீழேயே வந்து ட்ரைனேஜ் வர மாதிரி அந்த ப்ரொவிஷன் கொடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்டீம் குக்கிங் எல்லாமே இந்த ட்ரெயின் ட்ரென்ச் எவ்வளோ லென்த்துக்கு போகுது அது? ஸோ இது மொத்தமாக ஒரு 55 வீட்டுக்கு வரும் சார். கிரீஸ் ட்ராப்லாம் ப்ரொவைட் பண்ணுறோமா வந்து உங்களுக்கு? அந்த வெளியில் இந்த கொடுத்துருக்கோம் பாருங்க சார், கிரீஸ் ட்ராப். இது எல்லாம் போய் இதில் கலெக்ட் ஆனதுக்கப்புறம் இதுதான் அவுட் சைடு அவங்களுக்கு கிச்சனோட பேக் சைடு. இதுலேயே அவங்க டெய்லி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கோம். சரின்னு இருக்காங்க. சரி, பக்கா. ஸோ இப்போ அப்படின்னா எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், எக்ஸாஸ்ட் முடிச்சிட்டோம், ஸ்டீம் குக்கிங் முடிச்சிட்டோம், கேஸ் பிளான் முடிச்சிட்டோம், ப்ரீ ப்ரிப்பரேஷன் முடிச்சிட்டோம், ஃபுட் மெஷின் செக்மெண்ட்டு, வாஷிங் இடம் எல்லாம் முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ எல்லா பாயிண்ட்டும் செப்பரேட்டாக அந்த இண்டெக்ஸில் போட்டு அதை டேக் பண்ணி இதெல்லாம் கரெக்ஷன்ஸுக்கு ஃபைனலாக பார்த்துட்டு ஒரு அப்ரூவல் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டீமுக்கு அமுச்சு விடுங்க. எது வந்தாலும் வேறு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கா? இல்லை வேறு ஒன்றும் இல்லை. கஸ்டமர் ஏதாவது குரூப்பில் கேட்டோன்னா உடனே இந்த ட்ராயிங்கில் அப்டேட் பண்ணி அமுச்சு விட்ருங்க. ஓகே, சரி, போதும்.